நேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு துடைக்கும் பொழுது பயன்படுத்தி துடைக்கும் பொழுது வீடு பொலிவாகவும் நல்ல சக்தி நிறைந்ததாகவும் பூச்சிகளுக்கு தொல்லைகள் இல்லாமல், அதாவது பூச்சிகள் வீட்டிற்கு தொல்லைகள் இருந்தால் அந்த தொல்லைகள் இருக்காது பதிவு நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்தாற்போல் சில டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் யாரும் சொல்லாத விதமான டிப்ஸாகவும் இருக்கும். அது மிகவும் உங்களுக்கு பயனளிக்கும். இப்போ எதை வச்சு வீடு துடைக்கணும் அப்படின்னா, ஒரு 5 பற்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு எடுத்து நல்லா அந்த தோலோடு நசுக்கி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பூண்டு போட்டுருங்க. அந்த பூண்டு போட்டு மூடி வச்சுருங்க. நசுக்கிய பூண்டை அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் படிகாரத்தூள், நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதுலேயும் நம்ம சொல்கிறோம். படிகாரத்தூள் இருக்கு இல்லையா, அந்த படிகார கல்லுலேருந்து கொஞ்சம் தூள் எடுத்து அதை நசுக்கி பொடியாக்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பூண்டு உங்களுடைய அளவு, அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது அதற்கேற்ற அளவு நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் 2 விதமான பூண்டு பற்கள் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை அறைகள் இருக்கின்றதோ அத்தனை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதை நல்லா நசுக்கியாச்சு, படிகாரத்தூள் போட்டாச்சு. அடுத்து நீங்கள் என்னென்ன கெமிக்கல், அதாவது நறுமணத்திற்காக என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இது போடுறதுனால அது போடக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வீடு துடைக்கிறதுக்காக அந்த தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இந்த நல்லா அந்த பூண்டெல்லாம் நசுக்கி அந்த தண்ணியை மட்டும் போட்டுட்டு அந்த பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துருங்க. நல்லா கைகளினால் பிசைந்து அதை நீங்கள் எடுத்துடணும். அடுத்து இந்த படிகாரத்தூள் அப்படியே போட்டுருங்க. போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் போட்டு வீடு துடைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இல்லம் முழுவதும் நன்றாக துடைத்து விடுங்கள். பால்கனி எங்கெல்லாம் நீங்கள் துடைக்கணுமோ முழுவதும் நீங்கள் துடைச்சிட்டீங்க அப்படின்னா இதனால் என்ன பயன்கள் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பலன்கள் கிடைக்கும். கெட்ட சக்திகள் உள்ளே வராது. வீடு சுத்தமாக இருக்கும். பூச்சிகள் தொல்லை இருக்காது. கொசு தொல்லை இருக்காது. இதனால வேறு விதமான தெய்வங்கள் உள்ளே வராமல் நின்று விடுமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பூண்டு அப்படிங்கிறது ஒரு கெட்ட பொருள் கிடையாது, அசைவும் கிடையாது. அது ஒரு நல்ல சக்தியானது தான். அதனால இதை பயன்படுத்தி நீங்கள் வீடு துடைக்கிறதுனால நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். நீங்கள் இதை நல்லா பார்த்து செய்து பாருங்கள். அப்புறம் அந்த பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம முக்கியமாக சொல்கிறது 2 விஷயம்தான். முக்கிய குறிப்பாக வடகிழக்கு ஓப்பனாக இருக்கணும், தென்மேற்கு அடைச்சிருக்கணும். இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உங்கள் சிறிய மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா, ஒரு வெள்ளி கம்பி வாங்கி படிகார கல்லை சுற்றி உங்கள் வாசப்படியில் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனைகள் சரியாகிவிடும். படிகார கற்கள் கரைந்த பின்பு அதை அப்புறப்படுத்திட்டு நீங்கள் அதே வெள்ளி கம்பியில் வேறு படிகார கல்லை சுற்றி வைத்துக் கொள்ளலாம். இது உங்கள் வீட்டில் நிறைய சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இது தீர்த்து கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக பயன்படும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், 2 கண்கள், வெள்ளியினால் ஆன கண்கள் 2 வாசல் படியில் பதித்தால் கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அந்த வாசல் அப்படிங்கிற இடத்துல வெள்ளி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நன்றாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வெள்ளி கொலுசில் பயன்படுத்துகின்ற அந்த முத்துக்களை ஒரு வெள்ளி கம்பியில் கோர்த்து உங்கள் நிலைவாசலில் கட்டிவிட்டால் கூட சுபீட்சமாகவும் மங்களகரமாகவும் நன்றாகவும் இருக்கும். இதனை பயன்படுத்தி பாருங்கள். மிக மிக அற்புதமான, ஆரோக்கியமான, உங்கள் இல்லத்திற்கு தேவையான விஷயங்களை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பார்க்கும் பொழுது எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். இப்போ அந்த வாசல் என்பது நாம எப்பொழுதும் 2 பக்கமும் காலை மாலை 2 வேளை அந்த வாயில் தீபம் ரொம்பவே முக்கியமானது. வாஸ்து பகவானுக்குரிய மாதத்தில் ஒரு நாள் வரும். அந்த வாஸ்து நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த நாளில் நீங்கள் அந்த வாசலுக்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும். அதாவது அரிசி, பருப்பு, தானியங்கள்லாம் வச்சு ஒரு விளக்கேற்றி நீங்கள் தூப தீபம் காட்டி நிலை மாலை சாற்றி அந்த வாஸ்து பகவான், அந்த வாஸ்து நாள் அப்படின்னு குறிப்பிடுற அந்த நாளில் மாதந்தோறும் விடாமல் அந்த நிலைவாயிற்படிக்கு நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.